ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ செய்தியோட தலைப்பு வந்து கர்த்தர் என்னோடு இருப்பதனால நான் காரிய சித்தி உடையவன். ஏன்னா யோசேப்பை குறித்து அப்படியா சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 39வது அதிகாரத்துல அவன் வந்து கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால அவன் காரிய சித்தி உடையவனானான். கிறிஸ்துக்குள் நீங்க இருக்கிறபடியால் கிருபையின் மேல் கிருபை நம்ம பெற்றுக்கொள்றோம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நம்ம கிறிஸ்துக்குள் இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாருமே கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொள்றோம். இந்த வருடம் விசேஷம் ஏன் தெரியுங்களா? 25வது நம்பர் என்றாலே கிருபைதான். அல்லேலூயா, ஆமென். சோ அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம ஆசீர்வாதமா வாழ்வதுதான் தேவனுடைய விருப்பம். ஏன்னா அது வந்து தேவன் நம்ம இலவசமாய் நம்ம எல்லாருக்குமே கொடுக்கிறாரு. இலவசமாய் நம்ம பெற்றுக்கொள்றோம் பிரிமான்களே. எல்லாம் இயேசுனால பிரிமான்களே. ஆமென். All because of Jesus. இயேசுவின் நிமித்தமே எவ்வளவு நம்ம மேல அன்பு கூர்ந்து எவ்வளவு நமக்காக சிலுவை பரியந்தமும் அவரே தாழ்த்தி வெறுமையாக்கி நமக்காகங்க முற்றும் கீழ்ப்படிந்து நமக்காகங்க எல்லாருக்காக உலக ஜனங்கள் அனைவருக்காக தேவன் வந்து முற்றிலும் கீழ்ப்படிந்து தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்தார். அப்பனா நீங்க பாருங்க, அவ்வளவு அடி வாங்குறதுக்கு கெஸ்தமனி தோட்டத்துல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். சாதாரணமான விஷயம் அல்ல. தேவன் ஒருத்தருக்கு தெரியும் என்ன விதமான ஒரு பாடு தேவன் அனுபவித்தார்னு. எப்படிமானுங்களே, சோ நீங்களும் நானும் இலவசமா அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ்வதற்காக. ஹல்லேலூயா. இந்த கிருபை தாங்க நம்மளுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நம்மளை தகுதியாக்குது. ஆமென். கிருபை தான் தேவன் நம்ம மேல பாராட்டுகிற தகுதி இல்லா தயவு. சோ கிருபையின் மேல் கிருபை நீங்க பெறுவதனாலங்க தேவ தயவு உங்க மீது அதிகமாகவே இருக்கு. தேவ தயவு, தேவ நம்ம மேல பாராட்டுகிற தகுதி பெறாத தயவு. அதுல ஒவ்வொரு தடவையும் ரொம்ப நன்றி சொல்லுங்க. இதுல நம்மளோட பங்கு என்ன தெரியுங்களா? அவரை நம்ம விசுவாசிக்கிறது மாத்திரமே. விசுவாசிக்கிறது எல்லாம் வேதம் இயேசுவை குறித்து என்ன சொல்லுது தெரியுமாங்களே? புதிய ஏற்பாடு இயேசு உங்களுக்காக முடித்த வேலை குறித்து என்ன சொல்லுது? அதை நீங்க எவ்வளவு விசுவாசிக்கிறீங்களோ, எவ்வளவு நம்பிக்கையோடு அதை நீங்க பெற்றுக்கொள்றீங்களோ பெரியமானுங்களே, வாழ்க்கையில கிருபையை ரொம்பவும் நீங்க அனுபவிப்பீங்க, அதை நீங்க பாப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கிருபை இல்லாம நான் யாரும் வாழ முடியாதுங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நம்ம சிந்தையில எவ்வளவு வேணுமா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கலாம், ஆனா அது நம்ம ஆவிக்குள்ள இறக்கணும். அங்கதாங்க உண்மையான விடுதலை வருது. அங்கதான உண்மையான அந்த வெளிப்படுத்தலும் வரும். அது வரும் பொழுது வாழ்க்கை மாறும். எஸ். சோ ஹேட் நாலேஜ்ல இருந்து ஸ்பிரிட் நாலேஜ்க்கு போக, ஸ்பிரிட்குள்ள அதை இறக்குங்க. வர வச்சுக்க. எஸ், ஐ நோ, எனக்கு தெரியும். ஆனா எவ்வளவு நமக்கு தெரியும், நம்ம மேலோட்டமா தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவிக்குள்ள நம்ம அதை இறக்குறோமோ அதுதான் சொல்றது தியானம் பண்ணணும். ஆமென். விடுதலை வாழ்க்கை வாழ்வோம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கை வாழ்வோம். ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கை. ஆமென். எஸ். ஹல்லேலூயா. சோ பிரியமான நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கிருபையின் மேல் கிருபை தேவன் நமக்கு கொடுத்து நம்ம பெறுவதனால நம்ம தேவனுடைய தயவை ரொம்பவே பெற்றுக்கொள்றோம். என்ன எடுத்துக்கொள்ளுங்க, சங்கீதம் 5வது அதிகாரம் 12வது வசனம். இந்த பழைய ஏற்பாட்டுடைய வசனம் வந்து கிறிஸ்து இயேசு சிந்தின ரத்தம் மூலமாய் நமக்கு சொந்தமாயிட்டு இப்ப நம்ம எல்லாரும் யாரா? கிறிஸ்துக்குள் நீதிமான்கள். ஆமென். நீதிமான்களா நம்ம இருக்கிறபடினாலங்க தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் வேதம் சொல்லுது. காருண்யம் தாங்க தேவ தயவு. ஆங்கிலத்துல பார்ப்போமா? For thou, Lord, will bless the righteous with favor. Bless the righteous with favor. அப்பனா தேவன் வந்து நம்மள தயவினால் ஆசீர்வதிக்கிறார், கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறாராம். அப்ப நீங்க எவ்வளவு ப்ரெஷஸ் நீங்க பாருங்க, எவ்வளவு விசேஷமான ஜனங்கள் என்று நீங்க பாருங்க. உங்களை ஒவ்வொரு நாளும் நீங்க அதுதான் பார்க்கணும். அப்படிதான் நீங்க பார்க்கணும். எப்படி உங்களை நீங்களே மதிப்பிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் சொல்றேனே, ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே நீதிமான் என்று பாருங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய தயவு உங்களை காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ள. அப்படின்னா தயவினால் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளை சூழ்ந்து கொள்கிறாராம். கேடகம் போலங்க சூழ்ந்து கொள்கிறாராம். ஹல்லேலூயா. சோ தேவன் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் பொழுதுங்க நம்ம எப்படி இருப்போமா? ஆசீர்வாதமா தான் இருப்போம். நம்ம காரிய சித்தியுடையவர்களா இருப்போம். அப்படின்னா ஆங்கிலத்துல என்ன சொல்லுது? அது சக்சஸ்ஃபுல். எடுத்துக்கொள்வோமா? ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். And the Lord was with Joseph and he was a prosperous man. Hallelujah. அப்ப எனக்கு தெளிவா தெரியுது, கர்த்தர் அவனோடு இருந்தபடினால அவன் வந்து ப்ராஸ்பரஸா இருந்தான், செழிப்பா இருந்தான். காரிய சித்தி அப்படி விளக்கம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா செழிப்பு, வெற்றி, ஆமென், இதெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில. ஹல்லேலூயா.
Amen. So அவருடைய தயவு நம்மை கேடகத்து போல சூழ்ந்து கொள்கிறது. அதனால் இப்ப நம்ம எல்லாருமே தயவு நிலத்துல நின்று கொண்டிருக்கிறோம். தயவு நிலம்னா அவருடைய அபாண்டன்ஸ் இருக்கு தெரியுங்களா? அவருடைய நிறைவு நம்ம வாழ்க்கையில இருக்கு, பரிபூர்ணம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு. தெரிந்து கொள்ளுங்க, that is தயவு நிலம். இதுதான் தயவு நிலங்க. அப்பனா we are standing on favor ground. favor ground என தெரிந்து கொள்ளுங்க. ஏன்னா தேவனுடைய ஃபேவர் கிறிஸ்து மூலமாய் நமக்கு கிடைத்து விட்டது. கிருபையினால் தேவனுடைய தயவை நம்ம பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா, ஆமென். அது நம்மளே கேடக போல ஒரு நாளும் சூழ்ந்து கொண்டிருக்கு. ஆசீர்வதிக்கிறார். தயவு, தயவு, ஃபேவர். ஹல்லேலூயா, ஃபேவர். யோசேப்போட வாழ்க்கையில இங்க பாத்தீங்களா, தேவன் அவனோடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானா. தேவனுடைய பிரசனம்ங்க, அவனுடைய யோசேப்போட இருந்த தேவனுடைய பிரசனம், தேவ தயவு தான் அந்த இடத்துல அவனை உயர்த்தி வைத்தது. வேற எதுவுமே இல்லை. நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானங்களே, அதுதான் அவனை உயர்த்தி வைத்ததாம். ஹல்லேலூயா. இப்ப தேவனுடைய பிரசனம் நமக்கு ஈவா கொடுக்கப்பட்டுட்டுங்க. நிரந்தரமா தேவன் இப்ப நம்ம கூடவே இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டுல அப்படி அல்லங்க, ஒரு சில மனுஷங்களோட தான் தேவன் இருந்தாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படி கிடையாது. பழைய ஏற்பாட்டுல பாருங்க, பாவம் செய்தால், தேவனுக்கு விரோதமான காரியம் செய்தால் தேவனுடைய பிரச்சனை எடுபடும். தேவன் அங்க இல்லாம போவாரு. அவர் நாட்டுக்கு பிடிக்காது. ஆனா புதிய ஏற்பாடு அப்படி அல்ல. அதுக்கான தண்டனையெல்லாம் இயேசு சரீரத்துல போட்டுக்கொண்ட, அவருடைய சரீரத்துல போட்டுக்கொண்டனால அந்த பாவம் தேவனுடைய கோபமாக்குற காரியங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்து அந்த அடி வாங்கினபடியினாலங்க நமக்காக இப்ப தேவன் எப்போதுமே நம்ம கூட தான் இருப்பாரு. தேவனுடைய பிரசனம் நமக்கு ஈவாய் கொடுக்கப்பட்டிருக்கு பிரியமானங்களே. நம்ம எதையும் செய்து தேவனுடைய பிரசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல எதையும் செய்து தேவனுடைய பிரசனத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம இழந்து போகவும் முடியாது. எத்தனை ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. தேவன் எப்பொழுதுமே உங்க கூடவே இருக்கிறாரு. அதனால நம்ம எல்லாருமே காரிய சித்தி உடையவர்களா இருக்கிறோம். சக்சஸ்ஃபுல் பீப்பிளா இருக்கிறோம். நம்ம வெற்றி செழிப்புல ஜனங்களாகவே இருக்கிறோம். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க பிரியமானங்களே? ஆமென். சோ அதனாலங்க தேவ பிரசனம் நம்ம கூட இருக்கிறதுனால பிரியமானங்களே, நிரந்தரமா இருக்கிறதுனால நம்ம அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம், உயர்வு பெற்றிருக்கிறோம். நம்ம பெருக்கம் பெற்றிருக்கிறோம். நமக்கு பெருக்கம் உண்டு, நமக்கு அங்கீகாரம் உண்டு, நமக்கு உயர்வு உண்டு. யோசேப்பை பாத்தீங்களா? அவனுடைய எஜமான் போத்திபார் அவிசுவாசி, தேவன் அறியாதவன், விக்கிர ஆராதனைக்காரன். ஆனா அவன் பார்த்தான் பாருங்க, தேவன் அவனோடு இருப்பதை அவன் பார்த்தான். அது ரெகக்னிஷன். நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானங்களே. அதே போல நம்முடைய வாழ்க்கையில தேவனை அறியாத ஜனங்கள் நம்ம தேவனை கிறிஸ்துவோட பிள்ளைகள் என்று அவங்க அறிந்து கொள்ளும் பொழுது அதே அவங்க பார்க்கணும், தேவன் நம்ம கூட இருக்கிறாரு என்று. தேவன் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் கிருபையை ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. கிருபையின் மேல் கிருபை தந்து கிறிஸ்துக்குள், ஏன்னா நீங்க கிறிஸ்துக்குள் இருக்கிறபடினால உங்களுக்கு கிருபையின் மேல் கிருபை தான். இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும், எல்லா பகுதியிலும், பிள்ளைகள் இருந்து பெரியோர் மட்டும் எல்லாருக்கும் கிருபையின் மேல் கிருபை தந்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். இதுதான் நீங்க பேசணுங்க. தேவன் உங்க மேல பாராட்டுகிற தயவை தேவன் தேவ தயவால் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். இதைத்தான் நீங்க பேசணும். நீங்க பேசும் போதுதான் விசுவாசத்துல நடக்கிறீங்க என்ற அர்த்தம். பேசாத வரைக்கும் நீங்க விசுவாசிக்கிறீங்களா இல்லையான்னு கூட தெரியாதுங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறதுனால நீங்க காரிய சித்தி உடையவர்களா இருக்கிறீங்களா? சக்சஸ்ஃபுல் பீப்புளா இருக்கீங்களா? அப்பனா வெற்றி சிறந்த ஜனங்களா இருக்கீங்களா? செழிப்பு நிறைந்த ஜனங்களா இருக்கீங்களா? ஏன் தெரியுங்களாங்க? வேற எந்த காரணத்தினாலும் அல்ல, தேவன் உங்க கூடவே இருப்பதினால். அது தேவன் புதிய ஏற்பாட்டுல ப்ராமிஸ் பண்ணிட்டால, இம்மானுவேல். அவருக்கு பேர் இம்மானுவேல் பேரிடுவாயாக. அவர் எப்போதுமே கூடவே இருக்கும்படிக்கு எப்போதும் உங்க கூடவே இருக்கும்படிக்கு இயேசு எப்படிங்க நமக்கு கொடுக்கப்பட்டாரு? ஒரு ஈவாக கொடுக்கப்பட்டார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அவருடைய பிரசனம் இம்மானுவேல் என்றாலே நமக்கு ஈவாக அவர் கொடுக்கப்பட்டார். அவருடைய பிரசனம் நம்ம வாழ்க்கையில ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கு. எதையும் செய்து பிரசனத்தை, நம்ம தேவனுடைய பிரசனத்தை பெற்றுக்கொள்ளல, அதே நேரத்துல எதையும் செய்து தேவனுடைய பிரசனத்தை நம்மளால இழக்கவே முடியாது. ஏன்னா கொஞ்சம் கூட நீங்க வேற மாதிரியான வார்த்தை கேட்டீங்கன்னா நீங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா இதுதாங்க உண்மை. உங்க கூட சதா காலமும் இருக்கிறதுக்காகவே இயேசு வந்தாரு. ஹல்லேலூயா. Never will I leave you, never will I forsake you. உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன், உங்களை விட்டு ஒருபோதும் நான் விலகிடவும் மாட்டேன் என்று தேவன் சொல்கிறார். அவரோட பிரச்சனை தாங்க உங்க வாழ்க்கையில உங்களுடைய உயர்வு, உங்களுடைய அங்கீகாரம்,
ஏன் உங்களுடைய பெருக்கம் இன்க்ரீஸ். அவர் இருக்கிறதுனாலங்க நீங்க ஆசீர்வாதமா இருக்கீங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. யோசேப்போட வாழ்க்கையில இதுதான் நடந்தது. கிருபையின் காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புதிய உடன்படிக்கை இயேசு சிந்தின ரத்தத்தினால விமானங்களே புதிய உடன்படிக்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் தேவன் உங்க வாழ்க்கையில பேசி சொல்றாரு. நெகட்டிவா நீங்க பேசும்போது, முடியாது என்று நீங்க பேசும்போது, இயலாது என்று நீங்க பேசும்போது, ஏழை என்று நீங்க சொல்லும் பொழுது, பணக்காரன் இல்ல, எனக்கு ஐஸ்வர்யம் பத்தாது, எனக்கு காசு பத்தாது, எனக்கு ஆரோக்கியம் இல்ல, நான் சீக்காவே இருக்கிறேன், பாரு என்னோட பலவீனம் பாரு, என்னை படுக்க வச்சுக்கிட்டே இருக்கு, என்னால எந்திரிக்க முடியல, இப்படி செய்து அப்படி செய்து என்ற காரியங்களை நம்ம பேசி கொண்டிருந்தாலுங்க இந்த காரியத்துக்கு தேவன் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய மாட்டாரு. தாடா வந்து சுகத்தை பெற்றுக்கோ, என்னம்மா காசை பெற்றுக்கோ, என்னம்மா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோ, என்னம்மா விடுதலை பெற்றுக்கோன்னு தேவன் சொல்ல மாட்டாரு. ஆனா இயேசு முடித்த வேலையை நீங்க தொடர்ந்து பேசும்பொழுது தாங்க அங்கதாங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதுக்கோ, உங்களை விடுதலையாக்குவதுக்கோ, உங்களுக்கு தேவையாய் சந்திப்பதுக்கோ நீங்க கதவை அவருக்கு திறந்து கொடுக்குறீங்க. இங்கதான் தேவன் வருவாரு. விசுவாசம் மாத்திரமே தேவனை உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய வைக்கும். நான் விசுவாசிக்கிறேன் சொல்லிட்டு வியாதியை பேசாதீங்க. நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிட்டு எதிர்மாறான காரியங்களை பேசாதீங்க பிரியமானங்களே. தேவ வேத வார்த்தையே பேசுங்க, தேவ வாக்கு தத்தத்தையே பேசுங்க, இயேசுவையே பேசுங்க, அவர் உங்களுக்காக செய்த வேலையே பேசுங்க. நீங்க எவ்வளவா மன்னிக்கப்பட்டிருக்கீங்கன்னு பேசுங்க, எவ்வளவா தேவ தயவு உங்க மேல இருக்குன்னு பேசுங்க, எவ்வளவா தேவனுடைய கிருபை உங்க மேல இருக்குன்னு பேசுங்க பிரியமானங்களே. அல்லேலூயா. தேவன் இந்த வருட வாக்குத்தத்தத்தின் படி கிருபையின் மேல் கிருபை தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். இது உண்மைங்க. இது நம்ம வாழ்க்கையில அன்றாட இருக்கணும். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனத்தின் படி கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஆமென். சோ நம்ம அந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்றோம்? அந்த புதிய ஏற்பாட்டின் படி கர்த்தர் இயேசு என்னோடு இருக்கிறார், நான் காரிய சித்தி உள்ளவனானேன், உள்ளவளானேன், காரிய சித்தி உள்ளவளாய் இருக்கிறேன். I'm a successful person. நான் வெற்றியான ஆளு, வெற்றி என்னுடையது, செழிப்பு என்னுடையது. ஏன்னா இந்த சக்சஸ்ல தான் அடங்கி இருக்குங்க. யோசேப்போட வாழ்க்கையில நீங்க அதை பார்க்கலாம். யோசேப்பு ஏங்க தேவன் நமக்கு ஒரு உதாரணமா வேதத்துல கொடுத்தாரு? ஏன்னா நம்ம எல்லாரும் அதை பார்த்து நமக்கு நம்பிக்கை வரும்படிக்கு தான் தேவன் கொடுத்திருக்கிறாரு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நமக்கு நம்பிக்கை, எஸ், யார் நம்ம கூட இருந்தா நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம், அதை பார்க்கறதுக்கு தான் தேவன் யோசேப்பை குறித்து வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. ஸோ நமக்கு என்ன இருக்கு? சிலர் நம்மளுக்கு என்ன இருக்கு அதை வச்சுதான் நம்மளை இவங்க ரொம்ப உயர்வா இருக்காங்க, ரொம்ப பெருக்கமா இருக்காங்க, எல்லாருனாலையும் அங்கீகரிக்கப்படுறாங்க, ஏன்னா இவங்க வாழ்க்கையில இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ரிமாண்டே உங்களுக்கு என்ன இருந்தாலும் கூட அது உங்களை காரிய சித்தி உள்ளவனா ஆக்காதுங்க. தேவ பிரசன்னம் ஒண்டி தான். அதனாலதான் யார் உங்க கூட உங்க வாழ்க்கையில இருக்கிறாரு அதுதான் முக்கியம். அதுதான் தேவன். தேவன் உங்க கூட வாழ்க்கையில இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் பிரியமானே நீங்க காரிய சித்தி உடையவர்களா இருக்கீங்க. ஏன் தெரியுங்களா? தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நிரந்தரம். நிரந்தரங்க. உலகம் அதன் காரியங்கள் நிரந்தரம் கிடையாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஆனா தேவன் அவர் நம்ம கூட இருந்து கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நிரந்தரமாக இருக்கு. உலக பிரகாரமான காரிய சித்தி என்ன தெரியுங்களாங்க? அது மனுஷனுக்குள்ள அது அடங்கி இருக்கு. அப்படின்னா ஒரு மனுஷன், தனி மனுஷன் எவ்வளவு அவன் சாதனை செய்கிறான், இதுதான் உலக பிரகாரமான காரிய சித்தியா. அவன் நேரம், அவனுடைய சக்தி, அவனுடைய ஆற்றல் எல்லாம் பெற்றுக்கொள்வது. அப்படின்னா அவன் அந்த காரிய சித்தி சக்சஸ்ஃபுல்லா ஆகுறதுக்கு அவன் இந்த காரியம் எல்லாம் வாழ்க்கையில் இருந்தாதான் அவன் சக்சஸ்ஃபுல்லா வருவான். ஆனா இது நிரந்தரமே இல்லை. அப்படின்னா ஒரு தனி மனிதனுடைய ஆற்றல் தான், ஒரு தனி மனிதனுடைய என்னால எவ்வளவு முடியும், என்னால எவ்வளவு சாதிக்க முடியும் என்பதில் அடங்கி இருக்கு. அதுதான் உலக ரீதியான சக்சஸ், உலக ரீதியான காரிய சித்தி. ஆனா இது நிரந்தரம் அல்ல பிரியமானங்களே. ஆனா தேவன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எல்லாமே இருக்கு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு எல்லாமே இருக்கு. அவன் நம்ம கூட இருக்கும் பொழுது அதுதான் உண்மையான காரிய சித்தி, சக்சஸ். தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில நம்ம தேவன் நம்மளை நடத்திட்டு போறாருங்க. தேவன் நம்மளை சுமந்து கொண்டு போறாருங்க. எங்க தோளின் மேல சுமந்து கொண்டு போறாரு, உள்ள கையில தாங்கி நடத்துறாரு, நீதியின் வலது கருத்தினால தாங்கி நடத்துறாரு, நம்மளை பலப்படுத்துறாரு, நமக்கு உதவி செய்கிறாராம். பயப்படாதேன்னு சொல்றாரு. நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்றாரு. திகையாதே, நான் உன் தேவன் சொல்றாரு. கூடவே இருக்கிறாருங்க. இந்த தேவன் தான் நம்ம கூடவே இருக்கிறாரு. எத்தனை பயப்படுற சிச்சுவேஷன் நம்மளுக்கு வந்திருக்கு, பயப்படுற சிச்சுவேஷன், பயப்படுற மாதிரி. ஆனா தேவன் சொல்றாரு, பயப்படாத,
நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்றாரு. திகையாதே, நான் உன் தேவன். ஸோ அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது பிரியமானவர்களே, நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா தான் இருப்போம். காரிய சித்தி உடையவர்களாக தான் நம்ம இருக்கிறோம். ஆமென். எஸ், இதெல்லாம் நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சு நம்ம வந்து அதை அப்படி இறக்கணும் பிரியமானவர்களே. ஆவியில இறக்கி அதை தியானம் பண்ணி இதில் நம்ம பலப்படணுங்க. இது நமக்கு பெருசா தெரியணும் நம்ம வாழ்க்கையில. இது நம்மளுக்கு பெருசா தெரியும் பொழுதுதான் அதை நீங்க அப்படியே உங்க வாழ்க்கையில அனுபவிப்பீங்க, அதை நீங்க உணர்வீங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தேவன் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரியவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சோ யோசேப்புக்கு எல்லாமே இருந்தது. ஏன் தெரியுங்களா? தேவன் அவன் கூடவே இருந்தாரு. தேவன் அவனோடு இருந்ததால் யோசேப்புக்கு எல்லாமே இருந்ததாம். ஆமென். பொருளாதார காரியங்கள் எவ்வளவுதான் உங்க வாழ்க்கையில சேர்ந்திருந்தாலுங்க, நல்ல வீடு, நல்ல காடி, நல்ல பண வசதி, இது எவ்வளவுதான் அது சேர்ந்திருந்தாலும் கொடுங்க, உங்களுடைய காரிய சித்தி உள்ளவனா அது மாற்றாது. நம்ம சொன்ன பார்த்தீங்களா, உலகம் அந்த ரீதியில தான் உங்களை பார்த்து சக்சஸ்ஃபுல் சொல்லும். ஆனா இது வந்து உங்களை காரிய சித்தி உள்ளவனா மாத்தாது பிரியமானவர்களே. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனா உங்க வாழ்க்கையில உள்ள தேவ பிரசனம் தான் உங்களை காரிய சித்தி உள்ளவனாய் மாத்தும். ஏன்னா அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் நிரந்தரம். அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு சரியா விசுவாசிக்க வைப்பாருங்க. ஆமென். இதுதான் நம்முடைய ஆண்டவர் பிரியமானவர்களே. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நம்மளுடைய எவ்வளவு பண வசதி இருக்கு, எவ்வளவு வீடு இருக்கு, எவ்வளவு காடி இருக்கு, அது இல்ல நம்ம காரிய சித்தி ஆக்குறது. தேவ பிரசனம் நம்ம கூடவே இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நம்மளை காரிய சித்தி உள்ளவன ஆக்கும். யோசேப்போட வாழ்க்கையில அது ரொம்பவும் உண்மையா இருந்தது. யோசேப்போட வாழ்க்கையை தேவனியா வேதத்துல வச்சிருந்தாருன்னா நம்ம அதை பார்த்து நம்ம நம்பிக்கை பெறுவதற்கு பிரியமானங்களே. யார் நம்ம கூட இருக்கா அதுதான் முக்கியம் என்று தேவன் அங்க காட்டுறாரு. நான் உன் கூட இருக்கிறேன், இதுதான் உன் வாழ்க்கையில முக்கியம். கான்ஃபிடண்டா நம்ம இருக்கலாம் பிரியமானங்களே. ஆமென். ஹல்லேலூயா. சோ தேவ பிரசனம் நம்மளை வந்து காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றுறபடினால பொருளாதாரத்தை நம்ம பின்தொடர வேணாம், தேவனை பின்தொடருவோம். மற்றது எல்லாமே நமக்கு தானா வந்து சேரும். சேஃபா இருக்குங்க. ஹல்லேலூயா. இல்ல சிஸ்டர், இன்னும் இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் இருக்கணும் சிஸ்டர், இதெல்லாம் இருக்கணும், அதையும் செய்வாரு. இருக்கு ஆல்ரெடி உங்களுக்கெல்லாம். உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியுது. Amen. Yes. Hallelujah. இன்னும் தொடர்ந்து தேவனை நம்புங்க பிரியமானவர்களே. அவர் பிரசனம் உங்க கூடவே இருக்கிறதுனால நீங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல் பீப்பிள், காரிய சித்தி உள்ளவர்களா இருக்கீங்க. Hallelujah. Amen. காலையில இருந்து தலை சாய்க்கிற ராத்திரி வரைக்கும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய வார்த்தையை நம்ம பேசிக்கிட்டே இருக்க முடியுமோ, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்க முடியுமோ, பேசிக்கொண்டே இருங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஏன்னா தெரியுங்களா, தேவன் வந்து நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா காரிய சித்தி உடையவர்களா இருப்பது தான் தேவன் உங்க வாழ்க்கையில அவருடைய சித்தமா இருக்கு. அது வந்து யோசேப்போட வாழ்க்கையில நிறைவேற்றின தேவன் இப்ப உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்துக்குள்ள அதை நிறைவேற்றுறாரு. கிறிஸ்துக்குள்ள நம்ம இருக்கிறோங்க, நம்ம தனியா இல்லைங்க, நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம். தேவன் நம்ம கூடவே 24 மணி நேரமும் இருந்து கொண்டே இருக்கிறான்னு சொன்னேன். தேவனுடைய பிரசனம் நம்முடைய வாழ்க்கையில இப்ப நமக்கு ஒரு ஈவாய் கொடுக்கப்பட்டிருக்கு. இல்ல இப்ப தேவன் எப்போதும் இருக்க மாட்டாரு. சில நேரங்கள நீங்க ஏதாச்சும் தேவனுக்கு பிடிக்காது செஞ்சிட்டீங்களா, தேவன் உங்கள்ட்ட விலகிடுவாரு. இல்ல பிரியமானங்களே, இல்லவே இல்ல. தேவன் எப்பொழுதுமே உங்க கூட சதா காலமும் இருப்பாரு. ஹல்லேலூயா. உங்களோட இருக்கிறார்னா, அவர் உங்களோட இருக்கிறார்னா உங்க வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவை, நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஆகுறதுக்கு அதெல்லாம் தேவன் செய்வாருங்க. யோசேப்புக்கு செய்தது போல இன்னும் அதிகமா இந்த காலகட்டத்துல வர நமக்கு. ஆமென். சோ இயேசு உங்க வாழ்க்கையில இருக்கும் போதுங்க நீங்க ஆல்ரெடி காரிய சித்தி உள்ளவர்களா ஆகிவிட்டீங்க. இயேசு உங்களுடைய வாழ்க்கையில இப்ப இருக்கும் பொழுது நம்ம எல்லாருமே சக்சஸ்ஃபுல் பீப்பிளா, ஓகே, வெற்றியான ஆட்களாயும் செழிப்பான ஆட்களாயும் ஆகிவிட்டோம். ஏன்னா அதற்கான பரிசு தான் இயேசு நமக்காக சிலுவையில செலுத்திட்டாரு. அதாங்க கிருபை. எவ்வளோ உங்க வாழ்க்கையில நீங்க மேன்மைப்படுத்த முடியுமோ, மேன்மை பாராட்ட முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய கிருபையை நீங்க மேன்மை பாராட்ட முடியுமோ, அவருடைய தயவை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அறிக்கை செய்ய முடியுமோ செய்து கொண்டே இருங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நம்ம எந்த விதத்திலும் தகுதி பெறலங்க, ஆனா இயேசு நம்மளை தகுதியாக்கிட்டாருங்க. இயேசு மூலமா பிதாவாகிய தேவன் கிறிஸ்துக்குள் நம்மளை வச்சுட்டாருங்க. என் பிதாவாகிய தேவன் இப்போ உங்களையும் என்னையும் தனித்து பாக்குறதே இல்ல. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தனித்து பாக்குறதே இல்ல. உங்களை பார்க்கும் பொழுது இயேசுவை தான் பாக்குறாரு. உங்களை பார்க்கும் பொழுது இயேசு ரத்தம் உங்களை மூடிக்கொண்டிருப்பதை பாக்குறாரு. உங்களை பார்க்கும் பொழுது அவர் வந்து சிரிப்பு, ஒரு புன்னகை, ஒரு ஸ்மைலோட தான் பாப்பாரு. ஏன் தெரியுங்களா, இயேசு உங்களுக்காக முடித்த வேலை வந்து அது பூர்ணமானது. சோ இயேசு ஒட்டி தான் உங்களையும் என்னையும் அவர் பார்த்துட்டு இருக்காரு. உங்களை நீங்க தனியா பார்த்துட்டு இருக்காதீங்க, அது அப்பா ஏத்துக்கொள்ளவே மாட்டாரு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்க கிறிஸ்துக்குள்ள உங்களை வச்சுட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது பாப்போங்க, ஆதியாகமம் 39 அதிகாரம் 3வது வசனம். அவன் எஜமான் கண்டு, பாருங்க, எஜமான் அவிசுவாசி பாக்குறான், தேவன் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று.
ஏன் அவர் யோசேப் கையிட்டு செஞ்ச வேலையெல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறத எஜமான் காண்கிறார். பிரியமானங்களே, ஸோ நம்மளும் அநேகர் வந்து லைக் அவிஸ்வாசி, நம்மளுடைய பாஸ் வந்து அவிஸ்வாசியா இருக்கலாம், எஜமான். ஓகே, நம்முடைய சுப்பீரியர்ஸ் வந்து அவிஸ்வாசியா இருக்கலாம். நம்ம கிறிஸ்தவங்கள்னு தெரியும் பொழுது பிரியமானங்களே, போத்திபார் என்னத்தை பார்த்தானோ அதே போல நம்ம வாழ்க்கையில அவங்களும் காணணும். எங்க நம்ம மறுபடியுமாய் பிறந்த கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருத்தருக்குங்க, ஓகே, ஆவியில மறுபடியுமாய் பிறந்த கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேவனுடைய பிரசனம் கொடுக்கப்பட்டாச்சு. ஆனா அந்த பிரசனம் மஸ்ட் மேனிஃபெஸ்ட். அந்த பிரசனம் நமக்குள்ளாக இருந்து அது வந்து பகிரங்கமா வரணும் வெளியே, அதை அவங்க பார்க்கணும். இதுதான் யோசேப்போட வாழ்க்கையில் நடந்தது பிரியமானங்களே. அதுதான் மேனிஃபெஸ்ட் பிரசன்ஸ். மேனிஃபெஸ்ட் பிரசன்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம கூடவே இருக்கிறது ஒண்ணு, நமக்குள்ள இருந்து அந்த பிரசனம் கிரியேட் செய்வது அது இன்னொன்னு. ஹல்லேலூயா. அதுதான் ஒண்ணு. Shine through you. God's presence shine through you. The glory of God's presence shine through you. So கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. தேவ பிரசனம் உங்க வாழ்க்கையில வெளிப்படும் போது அவருடைய மகிமை உங்களுக்குள்ளாக இருந்து பிரகாசிக்குமாம். ஹல்லேலூயா. and உங்க கையில் கொடுக்கப்பட்ட வேலை அப்படி நடக்கும் பொழுது என்ன தெரியுங்களா நடக்குது? அந்த மாதிரி அவருடைய மகிமை உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்படுத்தப்படும் பொழுது, அதான் தேவ பிரசனம் உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்படுத்தப்படும் பொழுதுங்க, உங்க கையில் கொடுக்கப்பட்ட வேலை செழிப்பாக இருக்குமாம். ஆசீர்வாதம், ஓகே, ஆசீர்வாதமான கைகளாய் உங்க கைகள் மாறும். என்ன தொழில் நீங்க செய்தாலுங்க செழிப்பாக இருக்கும். நான் சொல்றேன், ஆமென். உங்க குடும்பத்தில் உள்ளவர்களே நீங்க தொடும் பொழுதுங்க அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கை வச்சு ஜெபம் பண்ணுங்களேன், உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இதுதாங்க தேவனுடைய பிரசனம் உங்க வாழ்க்கையில வெளிப்படுவது. ஹல்லேலூயா. கூடவே இருக்கிற தேவ பிரசனம் உங்க வாழ்க்கையில வெளிப்படுவதுன்னு அர்த்தம். சோ இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும் பிரியமானங்களே. யாராச்சும் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா, ஐயோ நீ வந்து சம்திங், ஐ see something in you, அப்படி யாராச்சும் உங்கள்ட்ட வந்து நல்லா உங்களை கமெண்ட் பண்ணியிருக்காங்களா? சொல்லணும், இருந்திருக்கும், ஆனா உங்களுக்கு தெரியல. you are blessing, you know. சோ பிரியமானங்களே, அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து என்ன தெரியுங்களா, பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கீங்க தெரியுங்களா? நீங்களே ஒரு நடமாடும் ஆசீர்வாதங்க. எல்லாமே நம்ம இயேசு அப்பானால வந்தது. அப்படி இயேசு நல்ல தேவனா, கிருபை நிறைந்த தேவனா இருக்கிறார் பாத்தீங்களா, தயவு நிறைந்த தேவனா இருக்கிறார் பாத்தீங்களா, அவர்னால வந்தது பிரியமான. ஹல்லேலூயா, ஆமென். சோ அவருடைய பிரசனம் மறுபடியும் பிறந்த எல்லா கிறிஸ்தவர்களோடும் இருக்கும். ஆனால் அந்த பிரசனம் உங்க வாழ்க்கையில வெளிப்படும் போது அங்கேதான் அவருடைய மகிமை உங்களுக்குள்ளாக இருந்து பிரகாசிக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை, அவருடைய பிரசனம் எனக்குள்ளாக இருந்து வெளிப்படணும். அவருடைய மகிமை எனக்குள்ளாக இருந்து பிரகாசிக்கணும். சோ கிறிஸ்து மூலமாக தேவனுடைய அபிஷேகம், வல்லமை, ஆசீர்வாதங்கள் உங்க மீத இருக்கும் போதுங்க, தேவனை அறியாதவங்க அதை கண்டு நிச்சயமாகவே தேவன் உங்க கூட இருந்து நீ கைட்டு செய்ய வேலையெல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறதை நான் காண்கிறேன் என்று உங்க பாஸ் வந்து சொல்லுவாரு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானங்களே. நமக்கு கிறிஸ்து மூலமா தேவனுடைய அபிஷேகம், வல்லமை, ஆசீர்வாதங்கள் நம்ம மேலதான் இருக்கு. எல்லா அவர் கிருபையினால அவர் பாராட்டும் நம்ம மேல அவர் பாராட்டும் தகுதியில்லா தயவுனால நம்ம பெற்றுக்கொள்கிறோம். தயவு ரொம்பவே சூப்பர் நேச்சுரல் ஃபேவர், சூப்பர் அபவுண்டிங் கிரேஸ். கிருபையின் மேல் கிருபை. ஹல்லேலூயா. சூப்பர் நேச்சுரல் ஃபேவர் யோசேப்போட வாழ்க்கையில் நிறையவே இருந்தது பிரியமானங்களே. சோ போத்திபார் தேவனை அறியாத மனுஷன், தேவ பிரசனம் யோசேப்போடு இருந்ததுனால அவன் செய்வதெல்லாம் வாய்க்குது என்று அவன் கண்டான். நம்ம வாழ்க்கையில அதை நம்ம பார்க்கணும். இன்னும் பார்க்கலையா? வாஞ்சிங்க, தேவன் செய்வாருங்க. ஹல்லேலூயா. சோ அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். பிரியமானவர்களே, நம்ம கையிட்டு செய் வேலைகள் வாய்க்க பண்ணுகிறார். யோசேப்போட வாழ்க்கையில நீங்க பாருங்க, என்ன அப்படி வாய்க்க பண்ணினார் தேவன்? வேதம் எழுத கிடையாது, ஆனாலும் போத்திபார் பார்த்தான். ஒரு வேலை இப்படியா இருக்கலாம், வறட்சி அந்த தேசத்துல வந்த பொழுதுங்க, போத்திபார் என்ன பண்ணிருப்பாரு, என் குடும்பத்துக்கு நீ தான் கிணறு வெட்டணும்னு சொல்லியிருப்பாரு. அப்ப யோசேப்பு கிணற்றை அவன் தோண்டின பொழுது தண்ணீர் ஊற ஆரம்பிச்சிச்சு. எங்க வறட்சியின் மத்தியில எப்படிங்க தண்ணி ஊறும்? இதுதாங்க அவன் கைட்டு செய்த வேலையை தேவன் வாய்க்க பண்ணினார். இதான் வாய்க்க பண்றது அர்த்தம். முடியாத இடம், ஒண்ணுமே நடக்க முடியாத இடத்துல அதை வாய்க்க பண்றாரு பாத்தீங்களா? ஒரு வேலை தேவன் இப்படி செஞ்சிருப்பாரு. ஆமென். எல்லாரும் கிணற வெட்டி இருந்திருப்பாங்க, ஆனா யோசேப்பு மட்டும் தோண்டின கிணறுல தண்ணி வந்ததாம்.
ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய பிரசனம் அவனுக்குள்ளாக இருந்து பகிரங்கமாய் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அடுத்ததுங்க, அவன் அவன் நிலத்துல அவன் காய்கறிகளை விளைத்த பொழுதுங்க மற்ற நிலத்தோட காய்கறிகளை காட்டிலும் அவன் காய்கறிகள்லாம் நல்லா விளைஞ்சுதான். தேவன் இப்படி செஞ்சிருந்திருப்பாரு. அடுத்தது போத்திபாரோட குடும்பத்துல கண்காணியா அவருடைய எஜமான் அவருடைய குடும்பத்துல பிள்ளைகள் வியாதிப்பட்ட பொழுது யோசேப்பு எப்பொழுதுமே தேவனை நோக்கி கூப்பிடுறவன், ஜெபம் பண்றவன். அவன் ஜெபித்த பொழுது, தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவன் பிள்ளைகள் எல்லாம் குணமானதை அவன் பார்த்துருப்பான். ஸோ அதனாலதான் இதெல்லாம் பார்த்துருந்துதா ஒரு வேலை போத்திபார் சொல்றாரு, அவன் கர்த்தர் அவனோட இருந்து அவன் கையிட்டு செய்ய வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று அவன் பார்த்தானா. கர்த்தர் வாய்க்க பண்ணினாராம். அதே போலங்க நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற விஷயங்கள் தெய்வ பிரசனம் நமக்குள்ளாக இருந்து அது வெளிப்படும் பொழுது பிரியமானங்களே, உங்க சக்சஸ பிறர் பார்ப்பாங்க. நீங்க சொல்றீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என்னோடு இருக்கிற, நான் காரிய சித்தி உள்ளவன் நானே. பிரியமானங்க, அது காரிய சித்தியே இப்படியாய் தேவ பிரசனம் உங்களுக்குள்ளாக இருந்து அதை மேனிஃபெஸ்ட் பிரசன்ஸா கொண்டு வந்து அதை வெளியரங்கமாய் அந்த பிரசனத்தை ஜனங்க காணும்படிக்கு இந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்வார். அது வேற விதத்துல தேவன் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஜெபித்தா போதும், கை வச்சு ஜெபிச்சா போதும். ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு நல்லாயிட்டேன், நல்லா இருந்தேன்னா நான் உற்சாகமாயிட்டேன். இதெல்லாம் காடோட பிரசன்ஸ் இன் யூ, தெரியுங்களா? ஆமென். காடோட பிரசன்ஸ் உங்க மூலமா வெளிப்படுது. தேவன் உங்களை கொண்டு தேவன் பிறரை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். சோ எது எப்படி இருந்தாலுங்க யோசேப்பின் திறமையினால் அல்ல, தேவ பிரசனம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. சிலர் ரொம்ப அவங்களோட திறமையில ரொம்ப ரிலை பண்ணுவாங்க. தேவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பாங்க, அவங்களோட திறமையை கூட இடம் கொடுப்பாங்க. தேவனுக்கு கூட இடத்த கொடுங்க. அந்த திறமையை தேவன் இன்னும் திறமையாக்கலான்னு எல்லாரும் பிரமித்து போறது போல செய்வாரு. ஆமென். ஹல்லேலூயா. எஸ். சோ எது எப்படி இருந்தாலுங்க யோசேப்பின் திறமையினால் அல்ல, தேவ பிரசனம் அவனோடு இருந்ததுனால தான் இத்தனை செழிப்பான காரியமும் நடந்தன. தெரிந்து கொள்ளுங்க. சோ தேவனை அறியாத ஜனங்கள் நம்மளை அண்டை விட்டாரா? யாருங்க? நம்ம கூட்டாளியா? அதை பார்க்கணுங்க. இப்ப கிறிஸ்துக்குள் நம்ம இருக்கிறதுனாலங்க இன்னும் நிறையவே நமக்கு இருக்கு. பிதாவாகிய தேவன் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாருங்க, ரொம்ப நேசிக்கிறாரு. நீங்க காரிய சித்தி உடையவர்களாய் சக்சஸ்ஃபுல் பீப்புளா உங்க வாழ்க்கையில் இருக்கணும்னு தேவன் ரொம்ப விரும்புகிறார். நீங்க விரும்புகிறீங்களோ இல்லையோ, தேவன் ரொம்ப விரும்புகிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கிற அப்படின்னாலுங்க அவர் உங்கள் மீது பாராட்டும் தயவினால, தேவன் நம்ம மேல பாராட்டும் தயவினாலுங்க நம்ம செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்ப்போம். நம்ம எல்லாருமே காரிய சித்தி உடையவர்களா இருப்போம். ஏன்னா இயேசு நமக்கு சகலமும் சிலுவையில செய்து முடித்த வேலை. ஹல்லேலூயா. நம்ம ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல். சிலர் பார்த்தா தான் நான் நம்புவேன், பார்த்தா தான் நான் பேசுவேன். இல்ல, நீங்க பேசினா தான் நீங்க பாப்பீங்க. விசுவாசத்துல நீங்க பேசும்போது தான் நீங்க பாப்பீங்க. ஆமென். ஏன்னா தேவன் விசுவாசத்துக்கு தான் தேவன் அவர் கிரியை செய்வாருங்க. விசுவாசம் உள்ளவன் வாழ்க்கையில தேவன் கிரியை செய்வார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் காரிய சித்தி உள்ளவன் நானே.